நோவா சொல்ற காஸ்பலும் ஏனோக்கு சொன்ன காஸ்பலும் ஒரே காஸ்பல், ரெண்டு பேரும் பிரசங்கிக்கிறாங்க. அப்ப ஏனோ மெத்துசலாக்கு என்ன வந்திருக்கணும்? எங்க அப்பா சொன்ன அதே சுவிசேஷத்தை யார் சொல்றது? என் பேரன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நிச்சயமாக என்னமோ ஒன்று வரப்போகுது சொல்லணுமா இல்லையா? ஆனா ஏன் மெத்துசலாக்குள்ள வரல? பிரச்சனை என்ன தெரியுமா? ஏனோக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள வரல? மெத்துசலாக்குள்ள வரல. கர்த்தர் ஏனோக்கு வெளிப்படுத்தினது 300 வருஷம் ஏனோக்கு கூடவே இருந்து மெத்துசலா பார்த்திருந்தாலும், அந்த ஊழியத்துக்கு அவன்தான் அடிப்படை ஆதாரமாக இருந்தாலும், அந்த காஸ்பல், அந்த விஷன் யாருக்குள்ள வரல? மெத்துசலாக்குள்ள வரல. அதனுடைய விளைவு அவன் பேழையும் கட்டல, கர்த்தர் அவன்கிட்ட பேசல, பேழைக்குள்ளேயும் வரல. கடைசியில இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப 2 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. இல்ல 3:19 வாசி. அந்த ஆவியிலே காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, அந்த 100 வருஷம் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, அப்ப கீழ்ப்படியாம போன ஆவியில யார்? இன்னொரு ஆளு மெத்துசலா. 100 வருஷம் பேழையை கட்டவும் வரல, பேழைக்குள்ளையும் போல, காஸ்பலும் சொல்லல. ஏன் வரல?